வணக்கம், நான் ஆதி. இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட்டு. வழக்காடல் துறை, அதாவது தமிழ்நாடு சேர்ந்த வழக்காடல் துறையில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு போஸ்டிங் ஒன்று அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம். பட் வந்து வேகன்சி அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு லிட்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இது ஆஃபீஸர் அசிஸ்டண்ட்டுக்கு 16 இடங்கள் காலி இடங்கள் இருக்குது. இது வந்து 22ஆம் தேதி தான் வந்து பிப்ரவரி 22ஆம் தேதி தான் கடைசி தேதி. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படி அப்ளை பண்ணால் ஆஃப்லைனில் மட்டும்தான் இதை நம்ம அப்ளை பண்ணலாம். அதுதான் எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து 16 காலியிடங்கள் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. எந்தெந்த அளவுக்கு நீங்கள் குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு இதில் இந்த வேலை வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வயது வரம்பு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 30, அதாவது 18 வயசுலேருந்து 30 வயசு வரையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்டிங்கில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான இது இருக்கிறது. அப்புறம் ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லியிருக்காங்க பாருங்கள், 1/7/2020 தேதி கணக்கிட்டபடி, அதாவது இன்றையிலேருந்து அதாவது இந்த வயசு இருக்கணும், ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8வது நீங்கள் பாஸ் பண்ணாலே போதும். ஸோ நீங்கள் ஹை குவாலிஃபிகேஷன்லாம் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்கல. ஜஸ்ட்டு நீங்கள் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே போதுமானது. இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை அப்படிங்கிறது பண்ணிக்கலாம், ஓகேவா? தேர்வு செய்யும் முறைன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது இன்டர்வியூ மூலமா மட்டும்தான் அதாவது தேர்வு செய்யப்படுவாங்க. எந்த ஒரு எக்ஸாமு அதெல்லாம் எதுவுமே இதில் கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த படிவத்தை ஃபில்லப் பண்ணி அந்த அட்ரஸுக்கு அனுப்பணும். எந்த அட்ரஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், 22/2/2021 அன்றுக்குள் தமிழக அரசு வழக்கறிஞர்கள் உயர் நீதிமன்றம் சென்னை அப்படின்னு போட்டு ஒரு பின்கோடு கொடுக்குறாங்களா, இந்த முகவரிக்கு ஃபார்மை ஃபில்லப் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண விருப்பம் உள்ளவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ எந்தளவுக்கு குயிக்காக நீங்கள் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கங்க. ஏன் அப்படின்னா இது 8வது வகுப்பே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இந்த படிவத்தை தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லப் பண்ணணும். ஸோ இந்த படிவத்தோட உங்களுக்கு லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டேரெக்டாக உங்களுக்கு கிடச்சிரும். அந்த லிங்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ரௌசிங் சென்டரில் போய்ட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதை ஃபில்லப் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணணும்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு முகவரியும் அதிலே இருக்கும், அதுக்கு அனுப்பிடுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.